மரிதாசன் தகதி சொன்னாலோ நான் மன்னார் மாவட்டத்தில் பேசாலை ஒரு குடியிருப்பு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதில் தலைமன்னார் வீதியில் போன ரோட்டு வீதியில் ஒரு கிராமம் 100 வீட்டு திட்டம் இருந்தது. அதில் நடந்த சம்பவத்தினால் இது ஒரு கிளைமோ தாக்குதலினால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்க அந்த கிராமத்து குடியிருப்பில் அதில் எந்த மனைவியும் எந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டார்கள். அது பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பம் அவங்களும் முற்றாக பாதிக்கப்பட்டார்கள். எத்தனாம் ஆண்டு நடந்தது? 2005ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 23ஆம் தேதி சம்பவம் நடந்தது. சம்பவத்துக்கு பிறகு நான் அங்கே பாதுகாப்பு படையினர் எங்களை வெளியே விடையில அதோட நானும் தேடி போய் இந்த மனுஷிய குழந்தையும் தேடி போய் பார்க்க போன இடத்துல எங்கள் மனுஷிய குழந்தையை காணையிலேன்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் நாங்கள் காலையில் போய் அவங்கள பார்க்க போக எங்களை அத்தையும் விடையில. அதுக்கு பிறகு மன்னார் மாவட்ட பிஷப் அவர் வந்து பார்த்தாங்க. அதுக்கு பிறகு ஏஜிஎம்மா ஜிஏ தற்காலிக ஜட்ஜ் ஜோன்தாஸ் அவர்கள் எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு பிறகு அங்கே ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு பக்கத்து வீட்டுக்கு போய் பார்த்தாப்புல அந்த வீட்டுக்குள்ளே நெருப்பு வச்சு எரிஞ்சபடியே இருந்திருக்கு. எரிஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்துக்குள்ள நாங்கள் திலாவி பார்க்கும்போது நெருப்பு எரிஞ்ச இடத்துல என்ற 3 வயசு குழந்தையிட கால் துண்டு தான் எடுத்தோம். அதை மன்னார் மாவட்ட போலீஸ் அதிகாரி தான் வந்து எடுத்து கொண்டு போய் மன்னார் போலீஸுக்கு பாரப்படுத்தினது. அதோட இந்த பிள்ளையிட பேங்க் புத்தகங்கள் மனைவிட பேங்க் புத்தகங்கள் மனைவிட ஐசி எல்லாம் எரிபட்டது பிறகு நாங்கள் அதை தேடி போய் அவங்களோட உடல் என்ன மாதிரி உசோடு இருக்காங்களா இல்லையா என்று அதுக்கு பிறகு கிடைக்கல. அதுக்கு பிறகு இந்த குழந்தையிட கால் துண்டதை பார்த்து இந்த மனுஷி போட்டு இந்த சட்டையை பார்த்து நாங்கள் அவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் அவங்களுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். அதுக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதுக்கு பிறகு மன்னார் மாவட்ட எம்பி அழைக்கிறனால செல்வம் அவங்கெல்லாம் வந்தாங்க. வந்து போட்டு பார்த்தாங்க. அதுக்கு ஐசிஆர்சி அவங்க வந்தாங்க. அவங்க வந்து பிறகு எந்த இதுவும் எங்களுக்கு நாங்கள் ஐசிஆர்சியில் பாரப்படுத்தினோம் எந்த முடிவும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு நாங்கள் மன்னார் போலீஸுக்கு வர சொல்லி விட்டு போயிருந்தோம். மன்னார் போலீஸுக்கு வர சொல்லி விட்டு போய் சொன்னாங்க எங்களை இதெல்லாம் கண்டிக்கு அனுப்பி சொல்லி பார்த்த பிறகு நாங்கள் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு முடிவு சொல்கிறோம்னு சொன்னாங்க. முடிவு இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த முடிவு சொல்ல இல்லை. இதுவரை இந்த நீங்கள் சொல்கிறபடி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளை அனுமதிச்சிருக்கு. இந்த 8 ஆண்டுகளில் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு என்ன மாதிரி போய்கொண்டிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சம்பவம் நடந்து 8 வருடங்களாக போயிட்டு இந்த கேஸுக்கு பதிவு பண்ணி 8 வருஷங்களாக போயிட்டு இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் பற்றி எந்த முடிவும் கிடையாது. நாங்களும் தவணையை போயிட்டு வந்தாலும் எந்த தவணையும் கிடையாது. அதுக்கு பிறகு தவணையை போயிட்டு வந்தால் மன்னார் மாவட்ட போலீஸ் எங்களை கூட்டிகிட்டு போய் வவுனியாவில் போயிட்டு டிஎன்ஏ பரிசோதனை பண்ணாங்க. பண்ணி போட்டு டிஎன்ஏ பரிசோதனை இதை அனுப்பி அனுப்பி போட்டு தான் அவங்களுக்கு முடிவு சொல்கிறோம்னு சொன்னாங்க. இன்னும் முடிவு சொல்லலை. நானும் இப்போயும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தவணைக்கு நான் கோர்ஸுக்கு போயிட்டு தவணைக்கு போயிட்டு வரேன். அந்த கோர்ஸில் அந்த இதே பேச்சே கிடையாது. அந்த தவணை வர நேரத்தில் அதை எடுத்து பார்த்துட்டு இப்போ மன்னார் மாவட்ட போலீஸ் கொடுத்தா தான் அவங்க அது தருவாங்க. அதையும் அவங்க தார அளவுக்கு இல்லை. மன்னார் மாவட்ட போலீஸும் கொடுக்க இல்லை. அப்போ நீங்கள் இது தொடர்பாக உங்களோட சட்டத்தரணி ஊடாக அதாவது ஒரு லோயர் ஊடாக நீங்கள் நீதவானுக்கு உங்களோட பிரச்சனை தெரியப்படுத்தி உங்களை காணா போனால் அது கொல்லப்பட்டா சொல்லப்படுற அந்த மனைவி மற்றும் 3 வயது குழந்தைக்கான மரண சான்ற பத்திரங்களை உங்கள் சட்டத்தரணி ஊடாக கேட்கவில்லை. சட்டத்தரணி ஊடாக நாங்கள் கேட்டோம். சட்டத்தரணி ஊடாக கேட்டு எங்களுக்கு சட்டத்தரணி அவங்க அந்த ஃபைல் கேட்டோடனே போலீஸுக்கு பாரப்படுத்திருக்கு. 8 வருஷங்களாக போலீஸுக்கு தான் எங்களை அழைச்சிருக்கிறாங்க ஒழிய அந்த முடிவு எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் நேரடியாக ஜட்ஜி இப்போ மன்னார் மாவட்டத்துக்கு நான் அந்த சம்பவத்துக்கு பிறகு 5 ஜட்ஜ் மாறிட்டேன். 5 ஜட்ஜ் நாங்கள் ஒரு ஜட்ஜ் மாறும்போது ஜட்ஜிட்டே நாங்கள் விளக்கம் கொடுத்தோம். அவங்க விளக்கம் கொடுக்க சொன்னோன்னே அவங்க ஜட்ஜி சொல்கிறது மன்னார் போலீஸுக்கு கொடுத்துருக்கு. மன்னார் போலீஸில் மூலமாக அது கண்டிக்கு அனுப்பியிருக்கு. அங்கேருந்து இது மறுமை வரட்டும் எங்களுக்கு இன்னும் 8 வருஷங்களாக பின்ன வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பிறகு நாங்களும் போய் சட்டத்தரணிகளாக போய் அவங்க போய் ஒவ்வொரு தவணைக்கும் நாங்கள் காசை கொடுத்து வாதாடிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வாதாடி ஒன்றும் கிடைக்கிறதில்லை. இப்போ
நிலைமை இப்படி சட்டத்திற்காக நீங்கள் இந்த நீதவானுக்கு முறையிட்டும் எந்த நடவடிக்கையின் சாதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படாமல் இருக்கிற பட்சத்தில் மேலும் இந்த நீதிமன்றத்தில் தவணை போடப்பட்டிருக்கிறார். நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன உத்தேசித்திருக்கிறீர்கள் இது தொடர்பாக? இது தொடர்பாக நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் போய் நீதிமன்றத்துக்கு தவணைக்கு போனோன்னே அந்த தவணையில் எங்களுக்கு அந்த முடிவு சொல்கிறாங்க இல்லை. ஏன்னா மன்னார் போலீஸ் அதிகாரிகிட்டையும் போய் கேட்டேன். அது உங்களோட ஃபைல் அப்படியே இருக்குது, உங்களோட ஃபைல் அப்படியே இருக்குது, உங்களோட ஃபைல் அப்படியே 8 வருஷமாக இது வரைக்கும் கடத்திட்டாங்க. இன்னும் அந்த ஃபைலை காட்டுற மாதிரி இல்லை. அவங்களுக்கு அந்த மரண சான்றிதழ் அந்த இதை எடுக்கிறதுக்காக எங்கள் குழந்தையில பேரில் உரிய பேங்கில் காசு கிடக்கு. அந்த காசு எடுக்கக்கூடிய எனக்கு எடுத்து மற்ற குழந்தைக்கு போடுறதுக்கு வழி இல்லாமல் நான் இருக்கேன். என் மனைவியோட பேரில் காசு கிடக்கு. அந்த காசையே எடுத்து பேங்குக்கு எங்கள் மற்ற பிள்ளைக்கு எடுத்து போடுறதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். அதுக்கு மரண சர்டிஃபிகேட் தராங்க. இதுக்கு பிறகு நாங்கள் எங்கே தான் போகிறோம், என்ன தான் செய்கிறது?